கழகத்தை நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் அழித்து விடுவோம், ஒழித்து விடுவோம் என்று அறைகோல் விடுவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரே ஒரு எடுத்துக்காட்டை அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இது வாழையடி வாழையாக வருகின்ற இயக்கம். எங்களுடைய வயது 63. இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் வயது சென்னை பெருநகரத்துடைய மேயர் என் ஆதியூர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களுக்கு 33 வயது. 63 வயது கடந்தவரும் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்த தலைமுறைக்கு தலைமை தாங்குகின்ற ஆற்றல் மிகுந்த படை வீரர்களும் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இயக்கத்தை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். கொள்கை உறுதி கொண்ட இயக்கம். சொல்லுவார்கள் பல சந்தர்ப்பங்களில், பில்டிங் ஸ்ட்ராங் பட் பேஸ்மெண்ட் வீக் என்று. இந்த இயக்கத்தை பொறுத்தளவில் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங், எங்களை எதிர்க்கின்ற கட்டடங்கள் அனைத்தும் வீக்காக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படாவிட்டாலும் நம்முடைய அருமையன் கமலஹாசன் அவர்களை அழைப்பது என்று முடிவு செய்து எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்த போது இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகிறேன் என்று எங்களுடைய மாவட்டத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரியா அவர்கள் தேர்வு செய்தார்கள். அப்போது யார் யாருக்கு நிகழ்ச்சிகள் என்னென்ன நடத்தலாம் என்ற பொழுது, இது கருணை வடிவான ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துடைய தலைவர் அன்பிற்கினிய தளபதி அவர்கள் கருணையில் உருவானவர். அவருடைய அருந்தவ புதல்வன் எங்கள் ஆர்வீர் அண்ணன் உதயநிதி அவர்களும் கருணையில் உருவானவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கலாம் என்று சொன்னார். இதிலிருந்து இந்த இயக்கத்துடைய அடையாளம் என்னவென்றால், எங்கெல்லாம் அபய குரல் கேட்கின்றதோ, எங்கெல்லாம் ஆதரவு கரங்கள் தேடுகிறார்களோ, அங்கெல்லாம் அபய குரல்களை போக்குகின்ற, ஆதரவு கரங்களை நீட்டுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு சான்று. ஆகவே வாழையடி வாழையாக இருக்கின்ற இந்த இயக்கத்தை யாரும் தொட்டு பார்க்க முடியாது, எந்த கொம்பாதி கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. நிச்சயம் 2026ஆம் ஆண்டு அருமையண்ணன் கமலஹாசன் அவர்களோட நல்லாசிகள் உறுதியோடு மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக எங்கள் ஆர்வீர் தலைவர் 2வது முறையாக அரியணையை அமர்கின்றதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது 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 என்று கூறி, உயிரே என்ன உங்க கட்சி மேடைகள்ல சொல்றதை இங்க சொல்றீங்களா? நான் ஊர் மேடைகள் எல்லாவற்றிலும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனசுல இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். உயிரே உறவே தமிழே என்பது இதே அரங்கத்தில் 7, 8 அல்லது 9 வயசு இருக்கலாம், ஞாபகம் இல்லை. இதே அரங்கத்தில் நாடகம் நடிக்க வந்த போது அறிஞர் அண்ணா அவர்கள் பேச வந்திருந்தார்கள். 67 ஆகல உட்கார்ந்து நான் நிற்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருந்த பையன் இப்படித்தான் எல்லா விழா மேடைகள்லையும் பேசுவான். திடீர்னு என்னங்க இப்படி திசை மாறிட்டாருன்னா, திசை மாறவே ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒளி, அது காட்டிய பாதை, அதில் நடந்து கொண்டிருந்ததால் மையம் உருவாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பல மேடைகளில் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, எப்படி 3 பேரோட நிறுத்திட்டீங்க, அது நியாயமானு. எனக்கு தமிழ் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்த 3 வாத்தியார்கள். ஒருத்தர் உச்சரிப்பு, ஒருத்தர் உரைநடை, இன்னொருத்தர் கவிதை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சரிப்பையும், அவர் என்ன பேச வேண்டும் என்ற டயலாகை எழுதி கொடுத்த கலைஞர் எனக்கு உரைநடையையும், அவரின் சகோதரர் கண்ணதாசன் அவர்களுக்கு எனக்கு கவிதை தமிழையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதுவும் உறவுதான், அதுவும் என் உயிர்தான், அதுவும் என் தமிழ்தான். அதன் நீட்சியாக என்னை ஒட்டிக்கொண்ட அந்த உணர்வு தான் ஒவ்வொரு மேடையிலும் என்னை அவ்வாறாக முழங்க வைக்கிறது. இந்த மேடையில் முழங்கிக் கொண்டிருப்பவர்களும் இனியும் தொடர்ந்து முழங்கப் போவர்களும்
அதே முந்தலுடன் தான் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள், மேயர் பிரியாராஜன் அவர்கள், எங்கள் அண்ணா, என் அண்ணா என்று சேகர் பாபு அவர்களை கொண்டாடும் எங்கள் பர்வீன் சுல்தான், எங்களை பார்த்த ஸ்நேகன் விழாவில் நினைக்கிறேன், அவர் விழாவில் என்னுடைய சகோதரர் சொன்னார், நான் பார்த்தேன் ஸ்நேகன், அதாவது டிஎம்கேக்காரர் சொல்கிறாரு, கேட்டுக்க பாராட்டு அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட. ஏன்னா அவன் அப்படி உழைச்சிட்டு அந்த பாராட்டுக்காக நிற்காம அடுத்த மேடைக்கு போயிட்டாரு. அதை நான் பாராட்டுகிறேன். அதை பாராட்டணும்னு தெரியறதுக்கே இந்த மாதிரி ஒரு கட்சியில் இருந்தால் தான் தெரியும். கீழே ஒருத்தன் பேர் சொல்லலைன்னாலும் பரவாயில்லன்னு வேர்க்க விறுவிறுக்க ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களை அடையாளம் கண்டு கொண்டாலே அவன் தான் தலைவன், பேர் சொல்லலைன்னா பரவாயில்ல. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? கேளுங்க, இங்கே தாயகம் கவிட்டு கேளுங்க. காலேஜில் படிக்கும்போது அவர் அடையாளம் கண்டது யார் என்று பெயர் சொல்லுங்கள். நான் சொன்ன அதே பேரை தான் அவரும் சொல்லுவார், கலைஞர் பெயர் சொல்லுவார். ஆக இது ஏதோ திடீர்னு இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல. சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது. நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போர்க்கொடல் தொடுப்பது இவர்களோட அல்ல. நாங்கள் இந்த மாதிரி ஒன்று நிகழ்த்தணும்னு போட்டியாக எலெக்ஷனில் போட்டி போடும்போது நாங்கள் சொன்ன ஐடியாவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள். இவங்க கூட சேர்றதா, நம்ம யாருன்னே தெரியாதவங்க கூட சேர்றதா, அவ்வளோதாங்க. இல்லை பெரிய சிந்தனை அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறதா நினச்சிட்டு நமக்கு இல்லாத போல் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மேடையில் இது நம் துணை முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா. இதில் வடநாட்டில் இருந்து யாராவது நம்ம பற்றி யாரும் தெரியாமல் இருந்திருந்தா, இங்கே அமைச்சர் யார், செயலாளர் யாருன்னு கேட்டால் தெரியாது. அவர் இப்படி காட்டிட்டு சும்மா உட்காந்துருக்கிற காட்டு அவர் தான் அமைச்சராக இருக்குமோ அப்படிம்பாரு. சேகர் பாபுவை கையை காட்ட மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவரை பார்த்தா அவர் ஏதோ இது இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு ஒதுங்கி போகிற ஆள் மாதிரி. அப்புறம் அங்கே போய் உட்காந்துட்டார, ஓஹோ இவர் தான் அமைச்சராக இருக்குமோ அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயர்ந்து உட்கார்ந்த இடம்தான் இந்த பதவி. அந்த 13 வருஷம் ஓடி இருக்காங்களே, அது என்ன 13 வருஷம்? அதுதான் 13 வருஷம் ஓடினாலும் அதில் எங்களுக்கு வெற்றியே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. 5 முறை முதலமைச்சராக இருக்கிறார். 13 வருஷம் அவருக்கு ஓய்வு கொடுத்தது கரெக்டு தான். எங்களுக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் அந்த ஓய்வு கூட கொடுக்கலன்னா அவர் 90 வயசு வாழ்ந்திருக்க மாட்டார். நன்றி, அந்த ஓய்வுக்கு நன்றி. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தார் அவருக்கு கூட. அதே போல் அவர் பேரனும் வெகு நாள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த அமைப்புக்கு நன்மை சேர்க்க வேண்டும். திமுகங்கிறது ஒரு உணர்வு. கலைஞரே பிறக்கலைன்னா, அண்ணாவே பிறக்கலைன்னா வேற யாராவது வந்தே ஆக வேண்டிய நிலைமை. நல்ல வேளை இவங்க வந்தாங்க. சரியான ஆட்கள் சரியான நேரத்தில் வந்தது. அதோட எங்கேயோ 1920 ஆரம்பிச்சாச்சு இந்த இயக்கம். அதுக்கு உருவம், அதற்கு பொருளும் மக்களுக்கு புரிய நேரமாகிவிட்டது. அவ்வளவுதான். அதுக்காகத்தான் இவ்வளவு 75 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு புரிந்து விட்டது. என் வயது என்னவோ அதுதான் என் புரிதல் டிஎம்கே பற்றியது. நான் கண் திறந்த போது பார்த்த சூரியன் தான். அதுல எனக்கு ஒரு இது இருட்டு வரும். நாங்க இருட்டு பள்ளம். நாளை சூரியன் வரும். இருட்டை பார்த்து பயப்படாதீங்க.
இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா விடியும், அப்போ உதயம் வரும். உதயநிதியும் வருவார், முதலமைச்சர். இன்னொரு பாராட்டு விழா கூட்டம். இந்த அரங்கம் பத்தாது. இங்கே இவங்களுக்கெல்லாம் பரிசுகள் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 500 மகளிருக்கு சுய நிதியும் புத்தாடையும், 200 கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, 110 கர்ப்பிணிகளுக்கு பேறுகால உதவித்தொகை, 100 திருநங்கைகள் நலத்திட்டம், 50 கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படுகிறது. இது பிறந்த நாள் பரிசு தான். இன்னும் நிறைய பரிசுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எந்தாவது ஒரு காரணம் சொல்லி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அது பிறந்த நாளும் ஒரு காரணம். அப்படித்தான் நான் இவர்களை பார்க்கிறேன். அப்படித்தான் நான் என் தம்பிகளையும் பழக்கி வைத்திருக்கிறேன். 40 ஆண்டா நாங்கள் கட்சிக்கு வர போறோன்றதை பத்தி எல்லாம் கவலையே படலை. நற்பணிதான் நம்முடைய தலையாய கடமை. மக்கள் தான் நம்முடைய தலைவர்கள். அவர்களுக்கு நாம் அனைவருமே தொண்டர்கள் என்று நினைப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள் என்று நம்புகிறது மையம். மையத்திலிருந்து பார்த்தாதான் அந்த மரியாதை புரியும். நான் அங்கிருந்து பார்த்தேன். அதற்கு சான்று எப்பொழுது துவங்கியது மையம்? ஏதோ அவசரத்தில் துவங்கப்பட்டதில்லை. ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு எங்களால் என்ன இயலுமோ அதை அமைதியாக தொடங்கியவர்கள் நாங்கள். ஊரங்கட நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பெரிதாகி தீர்த்தமாம். என்ன தவறுகள் யார் செய்தாலும் அது கடல் அடையும் போது கடலின் உப்பு அதை சுத்தகரிக்கும். அந்த மாதிரி ஒரு கடல் தமிழகம். வந்தாரை வாழ வைக்கும். ஆனால் வந்தவரெல்லாம் வாயை சூட வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது. வாழ்வு தேடி வாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வாகை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர்க்குணம் விட்டகலாது. நின்று காப்போம் தமிழகத்தை. அதனால் தான் இந்த அலையன்ஸ். புரியுதா? தமிழில் சொல்லிட்டேன். பட் இப்போ எல்லாம் மெசேஜ் வந்துருச்சு. இவங்க காட்டினாங்களே, இப்படி சொன்னா தமிழில் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடும். இனிமேல் தமிழ் லெட்டர்லாம் அனுப்ப வேண்டியது. எந்த மொழியில் சும்மா 0101 அனுப்பிச்சா அது தமிழில் சொல்லும், ஹிந்தியில் சொல்லும், எல்லாத்துலேயும் சொல்லும். நம்ம இப்போவே தமிழ்லேயே அனுப்ப ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையும். ஏன்னா அவங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கிட்டு. இனிமேல் இந்தியா ஒருவர் புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது நல்லவர்கள் சேர்ந்த இடம், வல்லவர்கள் சேர்ந்த இடம். அதில் நானும் வந்து இணைந்தேன் என்பது எனக்கு பெருமை, மிக பெருமை. அதே பெருமையுடன் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்களும் செயலாற்ற வேண்டும். நான் தான் வேற மேடையில் சொல்லிட்டேன், இந்த மேடை வாழ்த்து மேடை, வையக்கூடாது யாரையும். நல்ல நாளில் யாரையும் வைய வேணாம். இங்கே வந்ததுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் திராவிடம் நாடு தழுவியது என்று சொல்லி பல வருடங்கள் ஆகிவிட்டன. அதற்கான அகழ்வாராய்ச்சி ஆதாரங்கள் தான் இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. திராவிடம் நாடு தழுவியது என்று நான் சொன்னேன். அதை திருத்திக் கொள்ள வேண்டிய சமயம் அது பாஸ். இப்ப நான் சொல்றது திராவிடம் நாடு தழுவும். வணக்கம்.